பாருங்க. அது மட்டும் இல்லாம எரேமியா 18:18 பாருங்க. எரேமியா 18:18. அதற்கு அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் பாருங்கள். ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் ஒழிந்து போவதில்லை. தீர்க்கதரிசிகளிடத்திலே வசனமும் எனக்கு ஒழிந்து போவதில்லை. நம்ம எதுக்காக சர்ச்சைக்கு போறோம்? ஆண்டவரை தொழுகிறதுக்கு போறோம், ஆண்டவரை வணங்குறதுக்கு போறோம், அப்படிதானே? அது மட்டும் இல்லாம அந்த நாங்கள் எங்கள் வீட்டில் காலையில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சை போகிறதுக்கு முன்னால், அதே மாதிரி எங்கேயும் போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். அப்போது பண்ணும்போது எந்த வாயில் எந்த வார்த்தை வரும்னு சொன்னாச்சுன்னா நான் தான் ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் பாடக்கூடிய பாடல்களும் கேட்கக்கூடிய வசனங்களும் என்னுடைய ஆவிக்குரிய சரீர வாழ்க்கைக்கு இந்த வாரம் முழுமைக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அமைய எங்களுக்கு உதவி செய்யும். அது மாதிரி நான் இந்த நம்ம எனக்கு நற்கரணை எடுக்கிறதா இருந்தால் அந்த சாக்கிரமண்டை பெற்றுக்கொள்ளும் போது உண்மையை நாங்கள் உட்கொண்டு உண்மை போல வாழ எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டா நாங்கள் என்ன செய்வோம்? எழுதி வருவோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த பாருங்க, அங்கே போனால் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம் யோசிக்கும் போது முன்னால் அயர்வாள் வந்து ஜெபம் பண்ணாங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு ஊழியக்கார் ஜெபம் பண்ணும் போது பாருங்க, நம்ம எந்த காரணத்துக்காக நம்முடைய மனது சஞ்சலப்பட்டு கிடந்ததோ அந்த காரியத்துக்கான சரியான விட அவங்க வாயிலிருந்து என்ன செய்யும்? கிடைக்கும். அது மூலமான வசனங்கள் மூலமா அவர் ஒருவேளை எவ்வளவு மோசமா இருக்கலாம், மனுஷமாக தவறுகள் செய்யலாம், பாவியா இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். ஆனா அவர் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை மாற்றக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய பிரச்சனைகளுக்குரிய வெடிகளை சொல்லக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்வார்? அதான் இந்த வார்த்தை சொல்லியிருக்கு. தீர்க்கதரிசிகளுடைய வசனமும் என்ன செய்யுது? ஒளிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கு போட்டு கருணாங்களே. ஆனா அப்படின்னாலும் நாம நினைக்கிறோம் நம்மளை பற்றி ரொம்ப அற்பமா நினைக்கிறோம், அப்படியே ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நாங்கள் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்கே உள்ளூர்ல தான் எங்கள் அன்னை வீட்டில் ஒரு கூட்டம் செவ்வாய்க்கிழமை தூரம் நடக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது போயிட்டு நான் தான் அன்னைக்கு மெசேஜ் கொடுக்கணும். நான் மெசேஜ் கொடுத்துட்டு என் பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டோன்னா அவங்க இன்னைக்கு தான் நம்ம கடைசி நாள், இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் எல்லாருக்கும் சொல்லி விடுவாங்க, எல்லாரும் வருவாங்க, அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறாங்களாம். நான் பிரசங்கம் பண்ணவா சொல்லிட்டு இருந்தவங்க இவங்களை பார்த்து திருப்பிட்டு பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு மட்டும் நான் சொன்னேன். ஆனால் எதுக்காக சொன்னேன்னு தெரியாது. அப்புறம் முடிச்ச பிறகு அவங்க சொல்றாங்க, டீச்சர் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா அந்த நேரம், அப்போ நான் சொன்னேன் எதுக்குன்னு தெரியாது, நான் எப்படி செய்திக்கு மத்தியில சொன்னேன், இல்லை டீச்சர் எனக்கு நெஞ்சுக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி வந்துச்சு, நான் இதுதான் நமக்கு கடைசி நாள் கடைசி நேரம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்க, கொஞ்ச நேரத்தில் எனக்கு அப்படியே சரியாயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, ஆண்டோட வசனம் என்ன செய்யாது? வீணாக்கவே போகாது. எந்த நேரத்துல ஏற்ற செய்தி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்யும்? தெரியும். ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளைக்கு எந்த நேரத்துல எது கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யும்? தெரியும்.